ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எப்படி ஒரு வீட்டில் இருக்க புளிச்ச மாவை வச்சு சில பொருள் இந்த மாதிரி பழைய பக்கெட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு புளிச்ச மாவு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் அழுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா அழுத்தி தேய்ங்க. நிஜமாலுமே உங்களுக்கு ஒரு லிக்விட் போட்டு அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் போட காசே செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்க ஒரு புளிச்ச மாவை வச்சு அழகாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கிட்டு நல்லா மாவை தொட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியெல்லாம் தேங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதில் நான் தேய்ச்சிட்டு உடனே வாஷ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு ரொம்பலாம் கையில்லாத நீங்கள் சிரமப்பட்டு தேய்க்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ், ஒரு வாளிக்கு ஒரு 5 மினிட்ஸ். ரொம்ப சிம்பிளான வேலை. ஒரு கடைக்கு போயிட்டு லிக்விட் வாங்கணும், ஆசிட் வாங்கணும், எதுவுமே தேவையில்லை. இந்த வாளி நான் ரொம்ப நாளாக வாஷ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்ல ரிசல்ட்டு, நல்லா இருக்குது. ஒரு புளிச்ச மாவு என்றைக்கோ ஒரு நாள் புளிச்ச மாவு மீறுதுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் இதை மாதிரி இது பாத்ரூம் ஃப்ளோரில் கூட போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் உள்ளே இன்னைக்கு ஒரு தடவை போட்டேன்னா வெளியில் எல்லா இடமும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. உள்ளேயும் இன்னும் ஒரு தடவை வாஷ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிடும்.